ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, விமீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் இந்த ஸ்டோரி கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஓகே, என்னை யாரும் திட்டாதீங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. இந்த ஸ்டோரி நான் இப்படி தான் யோசித்து வச்சேன், அதனால் இப்படி தான் நான் கொண்டு போகிறேன். ஓகேவா? நீங்கள் எதுவும் திட்டாதீங்க. ஓகே, வாங்கடா இப்போ அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட ஏன் பண்ணியிருந்தேன்னா, டே வந்து அந்த வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பான்டா, அதோட தான் ஏன் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டே தான் அப்படியே திரும்பி அந்த வீட்டை பார்த்துட்டு அவன் மைண்டுக்குள்ளே, ஹே மினி, நீயும் நானும் இங்கே ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன்டா. ஆனால் அந்த ஆசை அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இது எனக்கு தேவையும் இல்லை, இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. பரவாயில்ல மினி, நீ அவனோட ஹாப்பியாக இரு, எனக்கு அது போதும். நீ எங்கே இருந்தாலும் உன் மாமன் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன். ஆனால் என்ன, முன்னாடி இருக்க மாட்டேன், அவ்வளோதான். நீ ஹாப்பியாக இருடா, எனக்கு அது போதும். உன்னை இன்னொருத்தவங்க கிட்ட என்னால் விட்டு கொடுக்க முடியல, ஆனால் என்னால் உன் கூட இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்கவும் முடியலடா. எனக்கு என் மினியா மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ ரொம்ப ஹாப்பியாக இரு மினி, எனக்கு அது போதும். நான் எங்கே இருந்தாலும் எனக்கே தெரியல நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு. ஆனால் உன் மாமன் உனக்காக தான் இருப்பேன். ஓகேவா? நீ ஹாப்பியாக இரு, எனக்கு அது போதும். இந்த மாமா இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணாத மினி. உன் மாமா எப்பயுமே உன் இதயத்தில் இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான்டா. நானும் இங்க வழியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே, காற்றிலெங்கும் தேடினே. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இங்கே நம்ம ஜிமின்க்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ அவனை விட்டு போகிற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ நம்ம ஜிமின் தான், என்னாச்சு, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, ஏன் மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்பட நடிச்சிக்குது, ஹார்ட் பீட்டில் ஏன் இவ்வளோ ரைஸ் ஆகுது, இது மாதிரி ஒரு டைம் கூட இருந்தது இல்லையே, என்னன்னு தெரியல, யாரோ நம்மளை விட்டு போகிற மாதிரியே இருக்குது, என்னவா இருக்கும், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் ஹார்ட் அப்படியே டச் பண்ணி பார்க்குறான்டா. இந்த பக்கம் ஃபேரி லில்லின் தான். இப்போ லில்லி தான், ஹே ஜிமின், என்னடா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய் லில்லி, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் அப்படி மனசு படப்பட நடிச்சிக்குதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபேரிக்கும் லில்லிக்கு தான் ஒன்றுமே புரியல. இப்போ ஃபேரி தான், என்னடா சொல்கிற, எனக்கு புரியல, என்ன சொல்கிற? அதான் எனக்கும் தெரியல ஃபேரி, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல ஃபேரி அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி வந்து
அவனுக்கு அது பேசவும் முடியல. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அவன் ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான்டா. இப்போ அவனோட ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. இப்போ இந்த பக்கம் லில்லி தான், ஹேய் என்னாச்சு, எதா பண்ணுதா என்ன, சொல்லுடா, வரியா, ஹாஸ்பிட்டலுக்காவது போதான், என்னாச்சுன்னு சொல்லு ஜிமின், ஹேய் சொல்லு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன், எனக்கு நான் நார்மலாக ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான்டா. இப்போ இந்த பக்கம்தான் ஃபேரி லில்லி 2 பேருமே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிவிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு வெளியே கிரவுண்ட் சைடுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தடியில் ஜிமினை சிட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. அவனை விட்டு போகிற மாதிரியே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃபேரி லில்லி பார்த்துட்டு, நீங்கள் போங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வரேன், நீங்கள் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபேரி தான், நீ இப்போ இருக்க இந்த டைமில் நாங்கள் எப்போ கிளாஸ் போய் பார்க்குறது, நான் உன் கூட இருக்கோம் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இந்த பக்கம் ஜிமின் தான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேரி லில்லி 2 பேர்த்தையுமே அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் ஜிமின் அந்த பக்கம் ஃபேரி லில்லி 2 பேருமே அவங்க காலேஜுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும்டா, அதில் அப்படியே அப்படியே கொஞ்சம் எப்படின்னா படுக்கலான்ட்டு படுக்கிறான். இப்போ அப்படியே தான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த இடத்துல எப்படின்னா படுத்த உடனே கொஞ்சம் தூங்கியிருப்பான். இப்போ அவன் அப்படியே தூக்கத்திலே, என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க, போகாதீங்க அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இப்போ அந்த சைடு ஜேகே, காய், ஃபீலிக்ஸ் இவங்க 3 பேருமே அந்த சைடு போயிருப்பாங்க. இப்போ இந்த சைடு தான் ஜிகேவுக்கு ஜிமின் வாய்ஸ் கேட்டதும், நில்டா, என்ன புரட்சி வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா மரத்துக்கு அந்த சைடு அவங்க போயிருப்பாங்க. மரத்துக்கு இந்த சைடு தான் ஜிமின் படுத்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பான். இப்போ இந்த சைடு வேகமாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுகிறான். இப்போ ஜங்குக் தான் வேகமாக ஜிமின் கிட்ட, குளிச்சு குளிச்சு, இங்கே பாரு, டே குளிச்சு இங்கே பாடுறா, இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எழுப்புறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, என்னாச்சு அப்படின்ட்டு ஜிமின் கேட்பான். டே குளிச்சு, உனக்கு என்னடாச்சு, ஏண்டா ஏன் ஒரு மாதிரி பண்ண, என்ன போகாதான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே கேட்குறான். இந்த பக்கம் காய்க்கு ஃபீலிக்ஸ் ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் என்னன்னு தெரியல, என்னை விட்டு யாரோ போகிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல ஜங்குக், எனக்கு யாரோ என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த சைடு அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு அழுகுறான்டா. அவன் வயசுலேருந்து அப்படியே டேர்ஸாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், டேய் குளிச்சு என்னடாச்சு, இங்கே பார், என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல, இல்லை என்னை விட்டு யாரோ போகிறாங்க, என்னை விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் என்ன பண்ணுறான்னா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வேகமாக ஷேக் பண்ணுறான். டேய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான். இப்போ இந்த பக்கம் இப்போ தான் ஜிமின் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் என்னடாச்சு, ஏன்டா ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே டைட்டாக அப்படியே பிடிக்கிறான்.
ஜங்குக்கோட ஷர்ட்டில் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த சைடு இந்த சைடு ஒரு மாதிரி அப்படியே அவன் ஐஸ்லாம் அப்படியே படுப்புன்னு அடிச்சிக்குது. அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து ஜிமினை வந்து அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை என்னாச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணு ஜிமின், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ஜிமினுக்கு வந்து டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிறான். இது பண்ணுறான்னா இந்த பக்கம் ஜிமின் தான் அவனை அறியாமலே அவன் வயசுலேருந்து அப்படியே டேர்ஸாக வருது. அது அவனால் அதை தொடச்சி விட பார்க்குறான். ஆனால் அதை கண்ட்ரோல் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை அப்படியே அந்த ஹக்கில் தான் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் ஹக் பண்ணிவிட்டு, ஹே ஜிமின் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமிக்கு நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த இப்போ காய் வாட்டர் பஸ் கொடு, தண்ணி வாட்டர் கேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வாங்கி ஜிமினுக்கு அப்படியே கொடுக்குறான். இப்போ ஜிமினும் அதை அப்படியே குடிச்சிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மல் ஆகுறான்டா. இப்போ அப்படியே வந்துட்டு நார்மல் ஆகிட்டு ஸோ அந்த பெஞ்சில் அப்படியே இப்போ தான் ஓரளவுக்கு உட்காடுறான். இப்போ காய் ஃபீலிக்ஸும் ஜங்குக்கிட்ட அப்படியே ஐஸ்லேயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து அந்த சைடு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை அவன் ஷோல்டரில் அப்படியே படுக்க வச்சுட்டு, என்னாச்சு குளிச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுற, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன, தெரியல ஜங்கு, ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ஜிமின் இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காண்டா. இப்போ நம்ம அப்படியே டே சைடு பார்க்கலாம் வாங்கடா. இப்போ டே என்ன பண்ணுறான்னா அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் ஸோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குடா, அங்கே போயிட்டு அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பைக்கை அப்படியே டச் பண்ணி பார்க்குறான்டா. அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு, மினி உனக்காக இந்த பைக்கு நான் வாங்கினேன்டா, நீ பைக்கில் போகணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த பைக்கு உனக்காக வாங்கினேன், உன்னை மட்டும்தான் இந்த பைக்கில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் நான் யாரையும் ஏற்றுனது கூட இல்லை, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணினேன், உனக்காக மட்டும்தான் நான் இருந்தேன், ஆனால் உனக்கு நான் முக்கியம் இல்லாத போயிட்டு இல்லை மினி, பரவாயில்ல, ஆனால் இன்னமும் உன்னை இன்னொருத்தம் கூட என்னால் வச்சு கூட பார்க்க முடியல, நீ எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது, ஆனால் என்னால் முடியலடா, என்னால் சீரியஸாக முடியல, உன்னை இன்னொருத்தவங்க கூட என்னால் பார்க்க முடியலடா, ஆனால் நீ என் கூட இருந்த அந்த ஸ்மைல் பண்ணினதோட அவங்க கூட இருக்கக்குள்ள அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ண, நான் உனக்கு அந்த அளவுக்கு லவ் கொடுக்கலடா, அந்த பர்சன் உனக்கு அந்த அளவுக்கு லவ் கொடுத்துருக்காங்க இல்லை, பரவாயில்லடா, பரவாயில்ல, நீ ஹாப்பியாக இரு ஜிமின், உன் ஞாபகார்த்தம் உனக்காக தான் இந்த பைக்கை வாங்கினேன், இது எனக்கு யார்கிட்டையும் கொடுக்கவும் தோணலை, இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இங்கே இந்த பைக்கை நிறுத்திட்டு போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த பைக்கெல்லாம் நிறுத்திட்டு ஸோ அப்படியே அந்த சைடு போயிட்டு ஒரு கார் ஒன்று இருக்குடா, அது டேயாங்கோட காரு தான், அந்த காரை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காரில் டேக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே அவனோட அந்த பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த காரில் இருக்குடா. இப்போ அந்த காரில் வந்து அந்த பேக்கை வச்சுட்டு இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமை வந்து பூட்டிட்டு அந்த
அந்த சாவி எடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா தூக்கி போட்டுறான்டா. நீயே இல்லை, இதுக்கு மேலே இது எனக்கு இருந்து என்ன ஆக போகுது, தேவையே இல்லை, வரேன்டா, உன்னை விட்டு நான் போகிறேன்டா, வரேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, நான் உன்னை விட்டு போகிறேன், நிரந்தரமாக போகிறேன், உன் லைஃப்பை விட்டு போகிறேன், உன் கண்ணில் இதுக்கு மேலே படவே மாட்டேன் மினி. ஐ லவ் யூ மினி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் மினி, லவ் யூ. நீ ஹாப்பியாக இரு. உன் மாமா இல்லைன்னா அவ்வளோலாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணனாலும் அவன் உன்னை பண்ண விட மாட்டான், உன்னை அவன் பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வரேன்டா, சாரிடா, நான் போகிறேன்டா, உன்னை விட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடா அந்த காரில் ஏறி அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எப்படி ஈவினிங் ஆகுதுடா. இந்த சைடு நம்ம சீக்குக்கு தான் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பான், ஜிமினை வந்து அப்பயே ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ ஜிமின் தான் அந்த ஹாஸ்டல் ரூமில் அவன் பெட்டில் அப்படியே படுத்திருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின் ஏதாவது சாப்பிட்றியா, உனக்கு ஏதாவது நான் ஃபுட்டு வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேங்கிறேன், கேட்டால் ஒரு மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன், ஏதாவது சொன்னால் தானே தெரியும், சாப்பிடாம எப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்காக வருது, நான் போய் ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வெளியே போகலான்ட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே திரும்பி என்னன்னு பார்க்குறான். என்னை விட்டு போகாத, என் கூடயே இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இது தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஜங்குக்கா, என் கூடயே இரு, என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் டக்குன்னு வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டேய் என்னடா, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சி ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், எனக்கு தெரியல, ஆனால் ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல ஜங்குக்கா, எனக்கு ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு, மாமாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ என்னை விட்டு போகாத ப்ளீஸ் ஜங்குக்கா, என் கூடயே இரு, எனக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ என் கூட இரு, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் இல்லை, நான் எங்கேயும் போகல, அவங்க கூட தான் இருக்கேன், ஓகேவா, நான் போகல, நான் கால் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன், ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுறான்டா. இந்த பக்கம் ரூம்லேயே தான் ஜிக்குக்கு இருக்காங்க. இப்போ காய் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு காய் என்ன அந்த ஃபுட்டு கொடுத்துட்டு போனதுனால இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த ஃபுட்டு எடுத்து ஜிமினுக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணி விட்றான். ஜிமினும் அப்படியே லைட்டாக சாப்பிட்றான். அவன் பசிக்கலன்னு தான் சொல்கிறான். ஆனால் சரின்ட்டு பரவாயில்ல லைட்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சாப்பிட வைக்கிறான். சாப்பிட வச்சுட்டு ஜங்குக்கும் சாப்பிட்றான். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 10:30 ஆகுதுடா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அவன் ஃபோன் எடுத்து டேயாங்க்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் கால் ரீச் ஆகலை. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி வந்து அழுகையாக வருது. ஏன்னா மொதல் நாள் நைட்டு வந்து அவன் வந்து டேக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பான், நான் இந்த மாதிரி ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு. அதை வந்து ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டான். இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன ஆச்சு, ஏன் மாமா கால் எடுக்க மாட்டேங்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நைட்டு உங்ககிட்ட சொன்னேன், நீ எதுவுமே சொல்லலை, காலையில் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை, நீ என்கிட்ட பாய் கூட சொல்லலை, நீ பாட்டில் என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்ட,
அதுலேருந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ கால் எடுக்கவும் மாட்டேங்கிற. எங்கே மாமா இருக்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு தெரியல. நீ ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது மாமா. நீ எங்கே இருக்க? ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணு மாமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஒரு வார்த்தை ஹலோ மினி அப்படின்னு மட்டும் சொல்லு மாமா. எனக்கு வேறு எதுவும் வேணாம். ப்ளீஸ் மாமா கால் அட்டன் பண்ணு மாமா. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ரா அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே கால் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபோனு கால் பண்ணி பார்ப்பான். வந்து எடுத்தே இருக்க மாட்டான். ஏன்னா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான்டா நம்ம டேயாங் வந்து. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த பிக்கு அந்த கேலரிக்குள்ளே போயிட்டு அப்படியே வீமீன் 2 பேர் இருக்கிற பிக்கு தான் இருக்கும். அதை அப்படியே பார்க்குறான். இப்படி எடுத்து பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் மாமா நீ கால் எடுக்க மாட்டேங்கிற? நான் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா மாமா? சாரி மாமா. உன்னை நான் ஏமாற்றக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் சொன்னேன். ஆனால் நீ புரிஞ்சிக்குவேன்னு நினச்ச மாமா. நீ புரிஞ்சிக்கிட்டியா இல்லை நீ புரிஞ்சிக்கலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல மாமா. ப்ளீஸ் மாமா கால் அட்டன் பண்ணு மாமா. நீ ஏன் மாமா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மதியத்துலேருந்து ஏன் எனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. நீ எதே என்னை விட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி தோணுது மாமா. ப்ளீஸ் மாமா என்கிட்ட நீ பேசலனாலும் பரவாயில்ல. ஹலோன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு மாமா. எனக்கு அது போதும். ப்ளீஸ் மாமா கால் அட்டன் பண்ணு மாமா. ஃபோன் ஆன் பண்ணி வை மாமா. மினி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணு மாமா. அட்டன் பண்ணு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோன் கால்லே தான் பார்த்துட்ருக்கான்டா. ஃபோனில் இருக்கிற பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். கால் பண்ணிட்டும் இருக்கான். இந்த பக்கம் பக்கம் நோ ஆன்சர். இப்படியே தான் வந்து ஒரு 1/2 hour ஆகுது. ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேவோட பிக்கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத வந்து பார்க்குறான். பார்த்தா பிக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஜங்குக் சாரி ஜிமின் சொல்லு ஜங்குக் என்னாச்சு? இல்லை ஜங்குக் மாமா கால் பண்ண மாமா கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. என்னாச்சுன்னு தெரியல. அதான் சரிடா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கூட இருந்திருக்குல்ல. இல்லை ஜங்குக் அவர் என்கிட்ட மார்னிங் இருந்து சரியாக பேசவே இல்லை. அதனால தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக் தான் என்ன சொல்கிற எனக்கு புரியல. காலையில் உங்கள் மாமா தான் வந்து உன்னை இறக்கிவிட்டு போனாங்க. அவர் தான் ட்ராப் பண்ணிட்டு போனார். ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை. எப்பயுமே என்கிட்ட பேசுவார். எப்படி வந்து 1 டேக்குள்ளே ஈவினிங்குள்ளே 2-3 times ஃபோன் பண்ணி என்ன பண்ணி பண்ணுற, சாப்பிட்டியா, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஒரு நாள் கூட இது மாதிரி இருந்ததே இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு மார்னிங் இருந்து அவர் எனக்கு ஃபோனே பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான் லைட்டாக ஒரு மாதிரி கோவம் வருது. டேய் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்காக இருக்கும், அதனால் அப்படி இருக்கலாம். அதான் நான் கூட இருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் நீ இருக்க ஆனால் நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா இப்போ மைண்டுக்குள்ளே நான் நைட்டு உன்னை பற்றி சொன்னேன். அதுலேருந்து தான் மாமா சரியில்லை. எனக்கு வேற பயமாக இருக்குது. அவர் அதை பற்றி எதுவும் என்கிட்ட பேசவே இல்லை. அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து திங்க் பண்ணுறான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான் டேய் ஜிமின்
இங்கே பாரு குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், டேய் இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பார், எதாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, அதுவும் ஜங்குக்கு உன் கூட இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு அப்படியே அழுக வருது. ஏன்னா டேயாங் வந்து எப்பயுமே இந்த வேர்ட் சொல்லிகிட்டே இருப்பான், உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லு, உன் மாமா அவன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு இதை சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே அழுக வந்துடுது. இப்போ அப்படியே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு, இது மாதிரி தான் என் மாமா சொல்லுவான், டெய்லி சொல்லுவான், ஆனால் ஏன் இன்னைக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் மாமா கூட நான் ஒன் டே கூட பேசாமல் இருந்ததில்லை. இன்னைக்கு மார்னிங் இருந்து அவரோட ஃபேஸே சரியில்லை. எனக்கு என்னன்னு தெரியல ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் என் மாமா கிட்ட நான் பேசணும், ஏதாவது பண்ணு ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு கோவம் வருது, அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நான் மார்னிங் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நீ ரெஸ்ட் எடு, ஓகே? இப்போ நீ ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் நம்ம வந்து மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நீ பாப்பில்ல என் மாமா நாளைக்கு என்கிட்ட பேசப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், சரி நான் காலையில் உங்கள் மாமா கிட்ட ஃபோன் எடுக்கலைன்னா, காலையில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மாமா கிட்டே போய் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுறேன், ஓகேவா? இப்போ நீ ரெஸ்ட் எடு, ஓகே? ஏற்கனவே மதியத்துலேருந்து உனக்கு வந்து ஹெல்த்து சரியில்லை, ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே படுக்க வைக்கிறான். இப்போ படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் கூடவே படுத்து ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா மார்னிங் நிஜமா மாமா ஃபோன் எடுக்கலாம், நீ போய் கூட்டிகிட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஓகே சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? இப்போ நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? எதாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம், இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் அவனோட ஷோல்டரில் படுக்க வச்சுட்டு, அவனோட ஹேண்டில் படுக்க வச்சுட்டு, அவன் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணி படுக்க வச்சுக்கிறான்டா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோடு எண்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 2-3 இல்லை இந்த 2-3 எபிசோடில் இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆயிரும். அதனால் எண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. எனக்கு இந்த ஸ்டோரி அவ்வளோவா வியூஸே போகலை, அவ்வளோவா இதுவும் இல்லை, அதனால தான் இந்த ஸ்டோரி சீக்கிரம் முடிக்கிறேன். பட்டு யாரையும் என்னை திட்டாதீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து டேவை ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம். இந்த ஸ்டோரி நான் இப்படி தான் யோசித்து வச்சேன், இப்படி தான் நான் கொண்டு போகிறேன். ஓகே லிலி, திட்டாதீங்க, ஓகே பாய். தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை, மின்னலின் ஒளியை பிடிக்க வெண்மினி பூச்சுக்கு தெரியவில்லை. விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி, அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி.